அபி வந்து அணுகிட்ட வந்து எப்படி வந்து பேசலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து சொல்றாங்க, எனக்கு என்னமோ வந்து குட்டி பாஸ் வந்து உன் மேல ரொம்ப உயிரே வச்சிருக்காரு. அவர பத்தி என்ன நினைக்கிற?" அப்படி சொல்லிட்டு கேட்டோனே, "என்ன நினைக்கிறதுக்கு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்றாங்க. "சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றியா என்கிட்ட?" அப்படின்னு கேட்குறாங்க. "என்ன விஷயம் அபி?" அப்படின்னோனே, "உண்மையிலேயே வந்து குட்டி பாஸ் என்னை விரும்பலையா அனு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "என்ன அபி இப்படி கேட்குற? என்னை பத்தி தெரிஞ்செடுத்து இப்படி கேட்கலாமா? நம்ம வீட்ல இதெல்லாம் வந்து ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் வேணாம். ஒத்துப்பாங்க, ஒத்துக்கலாம். அதெல்லாம் வேணாம். உண்மையிலேயே சொல்லு. நீ வந்து குட்டி பாஸ விரும்பலல்ல, உன் மனசுல குட்டி பாஸ் இல்லல்ல, என் மனசுல இல்ல போதுமா? நான் அதான் சொல்லிட்டேன்ல, என்னை பத்தி தெரியாதா உனக்கு? அப்படின்னோனே, சரி ஓகே. அப்படின்னா வந்து இந்த கைய என் தலை மேல வச்சு, குட்டி பாஸ் வந்து உன் மனசுல இல்லன்ற வந்த வார்த்தைய சொல்லு. அப்ப நான் நம்புறேன் அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க அனு. உடனே வந்து என்ன அப்போ என்ன நீ நம்ப மாட்டியா? உன் மேல எப்படி அபி நான் சத்தியம் பண்ணுவேன்? அதெல்லாம் தெரியாது அனு. நீ சத்தியம் பண்ணி தான் ஆவணும். நீ வந்து குட்டி பாஸ் உன் மனசுல இல்லன்னு சொல்றல்ல, அப்ப சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்றதுக்கு என்ன பிரச்சனை? பொய் சத்தியம் பண்ணா தானே தப்பு. நீ உண்மை தானே சொல்ற அப்படின்னோனே, உடனே தயங்குறாங்க அனு. என்ன அனு சத்தியம் பண்ண சொன்னா பண்ண மாட்டேங்கிற? உண்மையிலேயே குட்டி பாஸ வந்து நீ விரும்புறியா? அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யார் சொன்னது உனக்கு அப்படிலாம்? பின்ன அப்ப ஏன் சத்தியம் பண்ண போற? எனக்கு சத்தியம் பண்ணதெல்லாம் புடிக்கல. அதுவும் உன் மேல பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அதான் நான் பொய் சத்தியம் பண்ணல. நீ உண்மை தானே நீ பண்ண போற? அதெல்லாம் கிடையாது. எனக்கு சத்தியம் பண்ண விருப்பமே கிடையாது. புரியுதா? என்ன பொறுத்தவரைக்கும் நீ தான் அப்ப எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால சத்தியம்லாம் பண்ண மாட்டேன். இங்க பாரு நான் சொல்றத கேளு ஒரு நிமிஷம். நான் சொல்றது உண்மைதான். அவர் வந்து என் மனசுல கிடையாது. புரியுதா? சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன நம்பு அப்படி சொன்னோனே, உடனே வந்து யோசிக்கிறாங்க அபி. என்ன சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா என் தலை மேல அடிச்சு சத்தியம் பண்ணட்டுமா? அப்படின்னா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கைய எடுக்குறாங்க. ஐயோ! என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து அங்க போறாங்க. போயிட்டு வந்து எல்லார்கிட்டயுமே வந்து சொல்றாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. உடனே வந்து எல்லாரும், "அப்போ உன் மேல அவ சத்தியம் பண்ணல. அப்படிதானே?" "ஆமா பண்ணல." அப்படின்னோனே, "இப்ப புரியுதா? அனுக்கு வந்து ஆகாஷ் மேல லவ் இருக்குன்னு சொல்லிட்டு, அவ எப்படி வந்து சத்தியம் பண்ணுவா? அதுவும் உன் தலை மேல அடிச்சு, உன் மேல உயிரே வச்சிருக்கா. எப்படி சத்தியம் உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா பயப்பட மாட்டாளா?" அப்படி சொன்னோனே, சரி நான் இப்போ ஒத்துக்கிறேன். போதுமா?" அப்படி சொல்றாங்க அபி. சரி ஓகே. இதுக்கப்புறம் அபியும் வந்து நம்ம செட்டு சேர்ந்துட்டா. அதனால அனுவும் ஆகாஷையும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து சொல்றாரு, "சரி நம்ம 2 பேரும் ஐடியா போடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "நான் ஒரு ஐடியா சொல்றேன், நான் ஒரு ஐடியா சொல்றேன்." 2 பேரும் சொல்றாங்க. அப்போ வந்து "நான் சொல்றத பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஐடியா பண்ணும்போது, கரெக்ட்டா வந்து இந்த ஏணி மேல ஏறிட்டு, கரெக்ட்டா வந்து இங்க செட் பண்ணி பூவெல்லாம் வைப்போம். அவங்க வருவாங்க. 2 பேருமே வந்து அழகா சந்திச்சுப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் வந்து சந்திச்சுக்கும்போது 2 பேருக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏற போறாங்க அபி. கீழ விழுந்துடுறாங்க. உடனே வந்து தாங்கி பிடிக்கிறார் ராகவ். இவங்க 2 பேரும் வந்து சந்திச்சுட்டு, அப்படியே இவங்க 2 பேரும் கண்கள் 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. அடுத்து ராகவ் வந்து அபியோட அழகுல அப்படியே மயங்கி போறாரு. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, சரி. சாரி, சாரி தெரியாம நான் விழுந்துட்டேன். நானும் சாரி உன்ன பிடிச்சுட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஓகே. இதே மாரி அவங்க 2 பேருக்கு நடந்தா கண்டிப்பா லவ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு அபி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே நெறைய வந்து பிளான்ஸ் எல்லாமே பண்றாங்க. எல்லாமே சொதப்பிட்டே வருது. என்ன இது எல்லாமே சொதப்புது. என்னதான் பண்றது? கடைசியில ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வந்து ஆகாஷ் வந்து தவறான முடிவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அனுவ கூப்பிடுறாங்க. அனு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. உடனே ஆகாஷ் வந்து அப்படியே கீழ கிடக்குறாரு. "ஆகாஷ் உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல. தயவுசெய்து மன்னிச்சுடுங்க. என்னால தான் இப்படி ஆயிடுச்சு. நான் உண்மையிலேயே உங்கள விரும்புறேன். என்ன மன்னிச்சுடுங்க." அப்படி சொல்லிட்டு அழறாங்க. இத பார்த்து அபி வந்து அதிர்ச்சி அடையறாங்க. இதோட முடியுது.